ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே போயிட்டு சிவபெருமானை பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணி வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே வந்து மூல சாந்தத்துக்கு வீடியோ எதுவும் அலோடு இல்லை, ஃபோட்டோ எதுவும் எடுக்காது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்னால் உள்ளே எதுவும் பண்ண முடியல. ஆனால் கோயில் சுற்றி எடுத்துக்கலாம் வெளியோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதனால் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னென்னா இவர் தான் தெரியாமல் பார்த்தா சிம்புக்கோணம்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பத்தோடைய வாய்க்குள்ளே போய் நம்ம ஒரு கிணறு இருக்கும், அதுக்குள்ளே முங்கி எழுதுறோம். அதில் முங்கிறது என்ன நடக்குதுன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு 100% குழந்தை நிச்சயம் மக்களே. இது உண்மை. இது வந்து நான் வீடியோக்காக சொல்கிறேன், இல்லை வியூவர்ஸ் மக்கள் பார்க்கணுன்றதாக சொல்கிறேன் நான். இல்லை மக்களே, உண்மையும் இல்லை. இந்த சிம்பக்கோலத்தில் நீங்கள் முங்கி எழுந்துச்சிங்கன்னா 100க்கு 100 உங்களுக்கு குழந்தை நிற்கிது மக்களே. இது உண்மையான ஒரு வார்த்தை. அது எப்படி நீ உண்மை சொல்ல நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, அதுக்கு உதாரணம் நான் தான். எனக்கும் ஃபஸ்ட்டு குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து இவரோட வாயில் போய் நான் முங்கி எழுந்தோடனே அதே மாதமே எனக்கு குழந்தை நின்றுச்சு. 2 ஆம்பளை பசங்க எனக்கு. நான் இல்லாமல் என்னோடய சித்தப்பா பசங்க எல்லாருமே மக்களே, எல்லாருமே இங்கே வந்து முழுகி தான் இங்கே வந்து குழந்தை நினைக்குது. இது உண்மையான ஒரு வார்த்தை மக்களே. நீங்களும் வாங்க, வந்து இந்த சிம்மத்தில் முழுகுங்க. இது என்னைக்கு திறப்பாங்கன்னா, டிசம்பர் மாதம் தான் மக்களே இது ஓப்பன் பண்ணுவாங்க. டிசம்பர் மாதம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் அப்படி வந்து இது ஓப்பன் தான் இருக்கும். ஒரு நாள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாள் தருவாங்க. அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் என்றைக்கு வேணால் வந்து முழுகிக்கலாம். இல்லை என்னால் நீங்கள் வர முடியல கூட நீங்கள் மறுநாள் கூட வந்து நீங்கள் இந்த கோயிலோட நிர்வாகம் கேட்டிங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் முங்கி எழுந்திருக்கும், நீங்கள் போகலாம் மக்களே. ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு இவர். நான் கிட்ட போய் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஏன்னா என்கிட்ட வந்து வேறு கேமரா எதுவும் இல்லை, ஃபோன் மட்டும் தான். ஸோ அதனால் நீங்கள் வச்சுட்டு நான் பேசுகிற மக்களே. இந்த நீங்கள் நம்பலாம். 100% குழந்தைல வந்து நீங்கள் இந்த சிம்மக்கோலத்துக்கு வந்தீங்கன்னா கம்பல்சரி இது குழந்தை நிற்கும் மக்களே. நான் பொய்யான்னு சொல்ல. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இந்த சாமி. இந்த எங்களுக்கு இப்போ வந்து இது கோயில் பேர் வந்து மார்கபந்தேஸ்வரர் கோயில். இது எங்கே இருக்குன்னா, வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் கிராமத்தில் இருக்க மக்களே. இந்த கோயில் பேர் வந்து ஸ்ரீ மார்கபந்தேஸ்வரர் கோயில். மார்கபந்தேஸ்வரர் கோயிலில் வந்து நீங்கள் சிம்பக்கோலத்தை நீங்கள் முருகன்னா கண்டிப்பாக மக்களே, கண்டிப்பாக குழந்தை நிற்கும். இது நீங்கள் நம்புங்க. இது நான் பொய்யா சொல்லலை. இது நான் பயனடைஞ்சிக்கிறேன், என் சொந்த பந்தவங்களும் பயனடைஞ்சிருக்கு, நீங்களும் பயனடைன்றது தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து விழுங்க, உங்களுக்கு கம்பல்சரி நல்லது நடக்கும். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இதில் முழுகிட்டு உள்ளே ஒரு மரம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் தொட்டில் கட்டினீங்கன்னா கம்பல்சரி அவருக்கு உங்களுக்கு குழந்தை தர்றார் மக்களே. இது உண்மை. வாங்க இப்போ நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன் வாங்க. இது பாருங்க மக்கள், இது தான் வந்து உள்ள என்ட்ரன்ஸ் பூட்டி வச்சுருக்கா பாருங்கள். ஏன்னா இது வருஷத்துக்கு ஒரு மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. டிசம்பர் மாதம் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இது வாங்கி இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குளம் கிணறு மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் முங்கி ஏஞ்சினீங்க. இதுக்குள்ளே நீங்கள் முங்கி ஏஞ்சிட்டு சிவன் முன்னாடி போய் உங்களை படுக்க சொல்லுவாங்க. அதாவது உங்கள் கையில் வந்து வெத்தலை பாக்கு, தேங்காய் பூ கையில் கொடுத்துட்டு நம்ம வந்து கவுந்து வச்சு படுத்து தூங்கணும். தூக்கம் நம்மளுக்கு கடல் கொடுப்பார் மக்களே. அந்த தூக்கும் போது உங்களுக்கு கனவு வரும். உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா கம்பல்சரி குழந்தை பொறுக்குன்றது இங்கே வந்து ஒரு சம்பிரதாயம். நானும் அதே மாதிரி வந்து இவர்கிட்ட விழுந்து சிவன் முன்னாடி படுத்தேன். எனக்கு அதே மாதம் எனக்கு குழந்தை போச்சு மக்களே. எனக்கு இப்போ 2 ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க. நான் இதை பொய்யா சொல்ல, வீடியோக்காக சொல்ல. நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து பயனடைன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் மக்களை நான் சொல்கிறேன். நீங்கள் வாங்க, வந்து சுற்றி பாருங்கள். அதே மாதிரி அவர் சிவன் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தார். அவருக்கு பேர் வந்து சுயம்புலிங்கம்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து சுயம்புலிங்கமாக அவர் வந்து உருவாகி இருக்குது. இப்போ எல்லா ஊர்லேயும் வந்து நீங்கள் லிங்கமாக பார்ப்பீங்க. ஆனால் இங்கே வந்து அவர் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். அபிஷேகம் காலை 11 மணிக்கு பண்ணுவாங்க மக்களே. அப்போ வந்து நீங்கள் 14 உங்களுக்கு தெரியும். கோயில் பேர் வந்து மார்கபந்தேஸ்வரர். வேறு என்னென்ன எங்கள் ஃபெசிலிட்டி இதெல்லாம் இருக்குதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மக்களே. வாங்க போய் பார்க்கலாம்.